குற்றம் இது சமூகத்தின் பார்வை. Fourth Monkey Connect coming soon. பேங்காக்கில் இருந்து இலங்கைக்கு 110 கிலோகிராமுக்கும் அதிகமான குஷ் மற்றும் கஷிஷ் போதைப் பொருட்களை கடத்தி கொண்டு வந்த இலங்கையை சேர்ந்த 22 பௌத்த பிக்குகள் கடுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட சம்பவம் நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டின் சமாதானத்திற்காக ஒரு பகுதி பௌத்த துறவிகள் நடைபயணத்தை மேற்கொண்டு வரும் நிலையில் பாரிய போதைப் பொருள் கடத்தலை இந்த துறவிகள் மேற்கொண்டுள்ள சம்பவமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவமானது கடுநாயக்க விமான நிலைய வரலாற்றில் இடம்பெற்ற பாரிய கடத்தல் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்படி குழுவினர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வருகையில் ஒரு விளம்பரதாரர் வழங்கிய விசேட சலுகையின் அடிப்படையில் இவர்கள் கடந்த 22ஆம் தேதி தாய்லாந்துக்கு பயணித்துள்ளனர். பின்னர் நேற்றைய தினம் இலங்கைக்கு வருகை தந்திருந்த போதே இந்த அதிர்ச்சி சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இவர்கள் 22 பேரும் கற்றல் உபகரண பொருட்கள், பலவிதமான இனிப்புகள் ஆகியவற்றை கொண்ட போலி பொதிகளை தயாரித்து அதற்குள் 110 கிலோகிராமுக்கும் அதிகமான குஷ் மற்றும் ஹஷிஷ் போன்ற போதைப் பொருட்களை மறைத்து வைத்து தமது பயண பொதிக்குள் வைத்தவாறு இலங்கைக்கு வந்துள்ளனர். மேலும் அவர்களின் கைபேசிகளை பரிசோதித்த போது தாய்லாந்தில் இருந்த நேரத்தில் அவர்கள் சாமானிய மக்களைப் போல் நடித்து பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தமைக்கான புகைப்படங்கள், காணொளிகளை போலீஸ் அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். இவர்கள் இலங்கை முழுவதிலும் உள்ள பல்வேறு பகுதிகளில் வசித்து பலதரப்பட்ட கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வியை தொடரும் இளம் துறவிகள் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் துறவிகள் இப்பாரிய அளவிலான போதைப் பொருளை கடத்தியமை இதுவே முதற் தடவை என தெரிய வருகிறது. அத்துடன் இந்த குழுவினர் யார், இவர்களை அனுப்பியவர்கள் யார், இது திட்டமிட்டு தொடர்ச்சியாக நடைபெறும் கடத்தலா என்ற கோணத்தில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ள நிலையில் மகா சங்கத்தினர் பெரும் குழப்பத்தில் உள்ளதாக தெரிய வருகிறது. இது தொடர்பாக தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பலதரப்பட்டவர்களும் குரல் எழுப்பி வருகின்றனர். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.